அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு சற்று நேரத்தில் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்காக புழல் சிறையிலிருந்து ஞானசேகரன் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். விவரங்கள் பாஸ்கர். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் பலத்த பாதிப்புடன் நீதிமன்றம் அழைத்து செல்லப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகாரின் பேரில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த டிசம்பர் மாதம் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது. தொடர்ந்து ஜனவரி மாதம் ஞானசேகரன் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி மாதம் ஞானசேகரனுக்கு எதிராக குற்றப்பிரிவு பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கில் காவல்துறை தரப்பு சாட்சியங்கள் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தனர். இருதரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் கடந்த புதன்கிழமை இந்த வழக்கு ஞானசேகரன் குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். தற்போது ஞானசேகரன் தமக்கு தந்தை இல்லை எனவும் உடல்நல பாதித்த தாய் மட்டுமே இருப்பதாகவும் 8ஆம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தை உள்ளது எனவும் தமக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கிவிட வேண்டும் என நீதிபதியிடம் முறையிட்டார். அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஞானசேகரனுக்கு கருணை காட்டக்கூடாது எனவும் உச்சபட்ச தண்டனை வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனை அடுத்து வழக்கின் தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதியான இன்று அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார். இன்னும் சற்று நேரத்தில் ஞானசேகரனுக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட உள்ளன. இதனை அடுத்து தொடர்ந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரன் பலத்த பாதுகாப்பு உடன் நீதிமன்றம் அழைத்து செல்லப்பட்டார். இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்ற வழக்கில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட உள்ளன. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.